ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு உங்களுடைய ஃபேவரட்டான அப்புறம் என்ன எபிசோடு. அப்புறம் என்ன, வழக்கம் போல் சண்டே ஆகிப்போச்சு. தரமான 3 படங்களோட நானும் தயாராக இருக்கிறேன். வழக்கம் போல் சொல்கிற 2 விஷயங்கள் தான். ஒன்று, இந்த படங்கள் எல்லாம் தாராளமாக நம்மளை நம்பி உங்களுடைய டைமை நீங்கள் செலவழிக்கலாம். நிச்சயமாக உங்களை கவரக்கூடிய படங்களாகவே இருக்கும். 2வது, இதில் அடல் கான்டென்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு படத்துடைய முடிவுலையும் நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் அடி வாங்காமல் தப்பிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, எபிசோடுக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2013 ஒரு இட்டாலியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான தி பெஸ்ட் ஆஃபர். இந்த படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஓல்மேன். அவர் பேர் மட்டும் ஓல்மேன் இல்லை, அவரே ஆள் ஒரு ஓல்மேன் தான். 65-70 வயசு ஆகுது. ஒண்டி கட்டியாக இப்போ வரைக்கும் இருக்கிறாப்புல. காரணம் என்னென்னா, நம்ம ஆள் ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் ஒன்று வச்சுருக்காரு. இந்த பொருள்கள்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காப்புல. இவருடைய இடத்துல சும்மா நினச்ச பொருளெல்லாம் போய் ஏலத்துக்கு விடுங்க ஐயா அப்படின்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. அது பல $1 மில்லியன் ஒருத்தருக்கக்கூடிய பொருள்களாக தேர்ந்தெடுத்து தான் அதை ஏலத்துக்கே நம்ம ஆள் விடுவார். இதனாலேயே செல்வ செழிப்போட கொடானு கோடீஸ்வரனாக செட்டில் ஆகியிருக்கிறாப்புல. என்ன ஒன்று, ஒண்டி கட்டியாக முரட்டு சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுதான் பிரச்சனை. இவருக்கு ஒரு தருணத்தில் கிளார் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு கால் வருது. சார், என் வீட்டில் எக்கச்சக்கமான ஆன்டிக் பீசஸ், பொருட்கள், பெயிண்டிங்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஏலத்துக்கு விட்டு ஏதாவது வர்ற காசை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹவுஸ் தானே வச்சுருக்கீங்க, பொருட்கள்லாம் பாருங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து எனக்கு கொஞ்சம் விற்று இது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏலத்துக்கு விட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த அம்மா கேட்க போக, நம்மால் என்ன சொல்கிறாரு, முதல்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கட்டத்தில் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது தான், போகிற வர பொருள்லாம் ஏலத்துக்கு என்னுடைய ஆக்ஷன் ஹவுஸில் விட முடியாது. அந்த பொருளுக்கு முதல்ல அந்த மதிப்பு இருக்காங்கிறத நான் பார்க்கணும். நீங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள், நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. போனால் அது மிகப்பெரிய வீடு, எக்காச்சக்கமான பெயிண்டிங்ஸ், ஆன்டிக் பீசஸ்லாம் அங்கே இருக்குது. பார்த்தா ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் போல நல்லா ஒருத்தியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு இவர். ஆனால் அந்த கூப்பிட்டுச்சில்ல கிளார்னு சொல்லி ஒரு லேடி, அந்த லேடியை பார்த்து பேசலான்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர். அந்த அம்மா இவரை நேராக பார்த்து பேச மாட்டேன் அப்படிங்குது. இதனால் என்னடா இது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த பொண்ணை பார்த்துடலான்னு பார்த்தோம், அதை பார்க்க முடியலையே அப்படின்னு இந்த ஒரு ஆர்வமே ஒரு கட்டத்தில் கடைசியாக அந்த பொண்ணு மேலே மிகப்பெரிய காதலாகவே மாறி, கடைசியாக ரைட்டு நம்ம லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், செட்டில் ஆனால் இந்த பொண்ணோட தான் செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு இவரை கொண்டு போய் விடுது. இதுக்கப்புறம் நம்மளே இல்லை, அவரே கூட எதிர்பார்க்காம இந்த படத்தில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான். ஆனால் செம்மையான த்ரில்லரு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வேறு மாதிரி அட்டகாசமாக தெரிக்க விட்டுருப்பாங்க. ஆனால் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கதைக்களம் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் ரொமான்டிக் த்ரில்லர் கம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதனால் காதல் இன்வால்வ் ஆனாலே அதில் உருண்டு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டப் ஆகி தானே போகும். அதே மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னாலே ஏதோ சொல்ல வர்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. பட் டெஃபினட்டாக செம்மையான ஒரு ஒர்த்துவாச்சான படம் இது. அட்டகாசமாக அந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் இவங்க அரைவான விதமாகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை தெரிக்க விட்ட விதமாகட்டும் அப்படின்னு வேறு லெவலில் ஒரு படம் இது. எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லோவாக இருக்குங்கிற ஒரு காரணத்தை மட்டும் முன்னாடி வச்சு, நான் ஸ்லோ பர்னிங் ட்ராமாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது டெட் ஸ்லோ ட்ராமாவாகத்தான் இந்த த்ரில்லர் மூவ் ஆகும். ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் செக்ஷுவலாக நிறைய போர்ட்ரேல் இருக்குது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது மக்களே. 2வது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2023 ஒரு டச் பெல்ஜியன் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான தி மெமரி கேம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஈவா. இவங்க பேசிக்காக ஒரு ஆர்கிடெக்ட். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ஃபெல்த்தி ஃபேமிலியை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியுடைய கடைசி வாரிசாக நத்தாலி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தா. இப்போ அந்த பொண்ணு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கதாநாயகியுடைய வயசு ஒரு 41-42 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெல்த்தி ஃபேமிலி ஒரு பெரிய பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கதாநாயகி போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே கதாநாயகியும் சரி, அந்த நத்தாலி அந்த கடைசி வாரிசு அந்த பொண்ணும் சரி பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அந்த பார்ட்டியில் போய் இவங்க எல்லாரும் அட்டன் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் பார்ட்டி முடிஞ்சு மறுநாள் காலையில் பார்த்தா அந்த நத்தாலி பொண்ணை காணோம். அந்த பொண்ணை யாராவது கடத்திட்டு போனாங்களா, இல்லை எப்படித்தான் அந்த பொண்ணு காணாமல் போச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஆனால் அந்த வெல்த்தி ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நம்மளுடைய கடைசி வாரிசு எங்கேயோ உயிரோடு இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக திருப்பி வருவா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புலையே அவங்க இப்போ வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த
பணக்கார குடும்பம் அப்படின்னா பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கும், அதுக்கு பின்னாடி கார்டன் மாதிரி பெருசாக செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த கார்டன் ஏரியாவில் இன்னொரு சின்ன பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லி ஆளுகளை வச்சு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதாநாயகி ஒரு ஆர்கிடெக்ட் இல்லையா, எல்லாத்தையும் நானே உங்களுக்கு பக்காவாக முடிச்சு தரேன் அப்படின்னு இவங்க தான் அதை கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அந்த வேலையை பார்க்குறது. இப்போ அங்கே தோண்ட ஆரம்பித்தா அங்கேருந்து ஒரு எலும்புக்கூடு கிடைக்கிது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்து எப்படி எலும்புக்கூடு கிடைக்கும் அப்படின்னு அவங்க யாருக்கும் புரியலை. பட் கதாநாயகிக்கு மைண்டில் பச்சு முதல்லே தெளிவாக சொல்லுது, ஒரு வேலைக்கு இது நத்தாலியாக இருக்குமோ அப்படின்னு. வழக்கம் போல் போலீஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுது, ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்புங்க, முதல் டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அது நத்தாலி தான். இப்போ இத்தனை நாளாக உயிரோடு வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த தன்னுடைய குடும்பத்துடைய கடைசி வாரிசு இப்போ வெறும் பிணமாக எலும்புக்கூடாகத்தான் கிடச்சிருக்கா. அவளுக்கு எப்படி இந்த நிலைமை வந்து அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு புரியாமல் கண்கலங்கி உட்காந்துருக்கு அந்த ஃபேமிலி. ஆனால் போலீஸ் முதல்ல பிரைம் சஸ்பெக்டாக வச்சு விசாரிக்கிறதே நம்ம கதாநாயகியை தான். காரணம், அந்த பார்ட்டி நடந்த அன்னைக்கு கடைசியாக 25 வருஷத்துக்கு முன்னாடி நத்தாலியை கடைசியாக பார்த்த ஆள் நீங்கள் தான். உங்களை பார்த்ததுக்கப்புறம் நத்தாலியை யாருமே யாரு கூடயுமே பார்க்கல. அப்போ உங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு எங்கேயுமே காணாமல் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் யாராவது கடத்திட்டு போயிருந்தா கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்தது, யார் அவளை கடைசியாக மீட் பண்ணது சொல்லுங்கள் அப்படின்னா, ஏன்பா முந்தானேது நடந்திருந்தால் பரவாயில்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எப்போ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஈஸியாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் மெமரியில். அதனால் இல்லைங்க எனக்கு சரியாக ஞாபகத்துக்கே வரலை எதுவும், நான் எவ்வளோ யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்று நீ யாராவது ஒருத்தரை கை காட்டுற, இல்லைன்னா கண்டிப்பாக நீ தான் சஸ்பெக்ட், ஞாபகத்தில் வச்சுக்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமை இப்போ கதாநாயகிக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம சரியான ஒரு சம்பவம், செம்மையான ஒரு கிளைமேக்ஸு, இது எல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் நான் லீனியரில் கட் பண்ணப்பட்ட ஒரு படம் இது. அப்படி கட் பண்ணதுனால தான் ஏதோ ஒன்று இருக்குதுங்க, கண்டிப்பாக ஏதோயோ ஒன்று மறைக்கிறாங்க, யாரோ எதையோ பண்ணுறாங்க, ஆனால் யார் என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போய் சும்மா நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஸ்பீச்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கிளைமேக்ஸுக்கு அரைவாயிருப்பாங்க. வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தெரிக்க விட்டுருப்பாங்க. கிளைமேக்ஸில் அட்டகாசமான ஒரு படம் இது. இந்த படத்தில் இவங்க கதைக்களமாகட்டும் ஒரு சாதாரண கதைக்களம் தான், ஆனால் அந்த கதைக்களத்தை எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒரு சில விஷயங்களை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி, ஆடியன்ஸே மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி எப்படி ப்ரெசன்ட் பண்ணி கடைசியாக நம்ம மேனிப்புலேட் பண்ண வேற ஒரு சைடில் ஆடியன்ஸை இழுத்து விட்டு கடைசியாக கொஞ்சம் கூட எதிர்க்காமல் நம்ம எல்லாத்தையும் இப்படிக்கா போக வச்சுட்டு அப்படிக்கா ஒரு கிளைமேக்ஸை வச்சாங்க பாருங்க. அங்கே தான் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்பா எப்படி தான் இப்படி யோசிக்கிறாங்களோப்பா அப்படின்னு அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம மைண்ட் அதை சுற்றியே தான் வரும் அந்த கிளைமேக்ஸை. அந்த மாதிரி ஒரு படம் இது. இந்த படமும் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு ரேஷன் கார்டு சம்பவம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மக்களே. மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2024 ஒரு இங்கிலீஷ் த்ரில்லர் படமாக வெளியான மேக்பை. இந்த படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் அனட். இவங்களுக்கு பென் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டு. இந்த கப்பலுக்கு 2 குழந்தைங்க. மூத்தது ஒரு பொண்ணு, ஒரு 10 வயசு நிரம்பிய பொண்ணு. ரெண்டாவது ஒரு குட்டி பையன், கை குழந்தை மாதிரி இருக்கான் அந்த குட்டி பையன். இப்போ இந்த மூத்ததாக அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, இந்த பொன் குழந்தைக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு தருணத்தில் கிடைக்கிது. அதுவும் யார் கூட அப்படின்னா லீடிங் ஆக்ட்ரஸ் அவங்க தான். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் அதிக சம்பளம் வாங்குகிற லீடிங் ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க ஒரு அம்மா கதாபாத்திரத்தை பண்ணுறாங்க. அவங்களுக்கு மகளாக பண்ணக்கூடிய ஒரு 10 வயசு பொன் குழந்தையாக பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் இந்த பொண்ணுக்கு அமையுது. இப்போ கதாநாயகி ரொம்ப பிஸியாகவே அவங்க பர்சனல் ஒர்க்கு வேலை அப்படி இப்படின்னு இருக்கிறனால இப்போ அந்த குழந்தைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டெய்லி கூட்டு போயிட்டு வரணும் இல்லையா. இந்த வேலையை நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்ல போக, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காரு பென்னு, அவர் தான் குழந்தைய டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு போயிட்டு வர்றாரு. இப்போ அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க பேர் அலிஷியா. அவங்க தனக்கு 10 வயசு பொண்ணாக ஒரு பொன் குழந்தை பண்ணுது அப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் இருக்கட்டும் ஆஃப் ஸ்க்ரீனுமே ஒரு சின்ன ரேப்போ ஒரு அன்பு அப்படிங்கிறது ஒன்று வரும் இல்லையா. அப்படி இருந்தால் தான் அது ஸ்க்ரீனில் இன்னும் வந்து அழகாக வெளிப்படும். அதனால் அவங்க இந்த குழந்தை ஆசைப்பட்ட சாக்லேட்டு, பொம்மை, ஐஸ்கிரீம் என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதில் அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் ஒன்று நல்லா க்ரியேட் ஆகுது. இதில் அந்த அலிஷியாவை க்ளோஸ்அப்பில் பார்த்தாங்களோ இல்லையோ, குழந்தைக்கு அன்பு கிரியேட் ஆனால் பரவாயில்லையே, நம்ம பெண்ணுக்குமே கிரியேட் ஆகிடுது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவரும் போய் குழந்தைய விடுற சாக்கில் அப்படியே அப்பப்போ வளைஞ்சு பேச, அப்புறமேட்டு அங்கங்கே லைட்டாக 2 டைலாக்கை போட, பிட்டை போடன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த அலிஷியாவுடைய மனசில் குழந்தை மட்டும் இல்லை நம்ம பெண்ணும் சேர்ந்தே இடத்த பிடிக்கிறாரு. ஆனால் வீட்டில் உங்களை பிடிக்கிற ஒரு லேடி உட்காந்துருக்குதேப்பா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ நம்ம அம்மையாருக்கு விஷயம் தெரியும் போது தான் அடுத்த கட்ட
பிரச்சனையே இருக்குது இந்த படத்தில். ஆனாலும் நம்ம எதிர்பார்க்காம ஒரு தரமான சம்பவம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சிம்பிள் ஸ்டோரி, பவர்ஃபுல் எக்ஸிக்யூஷன், சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி. ஏங்க ஒரு சப்பா கதையை எடுத்துக்கிட்டு மிரட்டி விட்டானுங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு ரகம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக நீங்கள் ப்ரிடிக்டே பண்ணாத வேறு லெவலில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு. டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ நிச்சயமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம் இது. இது கொஞ்சம் ஸ்லோ ட்ராமாவாகத்தான் போகும், பட் இன்பிட்வீனில் அங்கங்கே பரபரப்பாக பற்றிக்கிட்டு எறிகிற ஒரு படம் இது. இந்த படமும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுலேயும் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான 3 படங்கள் இதுதான். இந்த 3மே தரமான படங்கள். அந்த முதல் படம் இருக்கு இல்லையா, தி பெஸ்ட் ஆஃபர், அது மட்டும் ரொம்ப டெட் ஸ்லோ ட்ராமாவாக போகும். மீதி 2 படம் பரபரப்பாகவே ஓரளவுக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 படம் தாராளமாக நம்மளை நம்பி நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். நிச்சயமாக நம்ம வேவ்லெந்த் ரசிகர்களெல்லாம் கவரக்கூடிய படங்கள் தான் இது 3மே. இது வரைக்கும் இந்த 3ல் ஏதாவது 1 பார்த்துட்டேன் 2 பார்த்துட்டேன் அப்படின்னா பார்க்காத படங்களையும் பார்த்து முடிச்சிருங்க இன்றைக்கோட. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.